பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான படம் டிராகன். இந்த படத்தை நம்ம பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்கு இதை பத்தி தான் இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்ல பிரதீப் ரங்கநாதனை ஸ்கூல் பாயா காமிக்கிறாங்க. அவர் படிப்புல நம்பர் 1 பெற்று கோல்டு மெடல்லாம் வாங்குறாரு. ஸ்கூல்ல ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணுட்ட அந்த மெடலை காமிக்கிறாரு. நான் நல்லா வேலைக்கு போய் நல்லா செட்டில் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அவனை லவ் பண்ணணும், நான் அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்ல வேலையில போய் செட்டில் ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாரு. எனக்கு ஒன்ன மாதிரி பசங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. அவரை பார்த்தா புள்ளிங்கோவா இருக்காரு. இந்த மாதிரி பசங்களை தான் எனக்கு பிடிக்கும், ஏன்னா காலேஜ் டைம்ல நல்லா சுத்தலாம் பைக்ல, அதனால இந்த மாதிரி பசங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிரதீப் ரங்கநாதன் சார் இந்த மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இவரோட ஃப்ரெண்டா தான் வராரு விஜய் சித்து. சரிடா இவன மாதிரி நிறைய முடி வச்சுட்டு காலேஜ்ல கெத்தா சுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலேஜ்ல நிறைய கிளாஸ் பங்க் அடிச்சுட்டு 48 அரியரை வச்சு நல்லா ஜாலியா சுத்துறாரு. ஒரு புள்ளிங்க லுக்ல இருக்காரு பிரதீப் ரங்கநாதன். இவரோட லுக்கை பார்த்து இவரோட கேரக்டர்ஸை பார்த்து காலேஜ்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. காலேஜ்ல ஒரு கல்ச்சரல் நடக்குது. அந்த கல்ச்சரல் பெரிய பிரச்சனை ஆயிருது. பிரதீப் ரங்கநாதன் சார் சொல்றாரு, எனக்கு காலேஜ் வேணாம் டிகிரி வேணாம் 48 அரியர் வச்சிருக்கேன் பரவாயில்ல, ஆனா நான் லைஃப்ல சக்சஸ் ஆகி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் சார் சவால் விட்டு போறாரு மிஸ்கின் கிட்ட. மிஸ்கின் இவர் காலேஜ் பிரின்சிபலா வராரு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஹீரோயின் இவனை நம்புறாங்க. ஆனா இவரா வேலைக்கு போகாம ஃப்ரெண்ட் மேன்ஷன்ல தங்கி ஊரை சுத்துறாரு, கூத்தடிக்கிறாரு. ஹீரோயின் நினைக்கிறாங்க இவன் நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பிரதீப் ரங்கநாதன் சாரை மீட் பண்ணி, நீ வேலைக்கு போவன்னு நினைச்ச பார்த்தா நீ வேலைக்கு போகாம ஊர் சுத்திட்டு இருக்க, உனக்கு எனக்கு செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு மாப்பிளை பார்த்திருக்காங்க, அவன் வேலைக்கு போய் 1,20,000 சம்பாதிக்கிறான், அவன் தான் லைஃப்ல சக்சஸ் பர்சன், நீ லைஃப்ல ஃபெயிலியர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிரேக் பண்றாங்க ஹீரோயின். உடனே பிரதீப் ரங்கநாதனுக்கு கோவம் வருது. நான் அவனை விட அதிக சம்பளத்துல வேலைக்கு போய் நான் யாரும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் டிகிரி முடிக்காம நான் உடனே சக்சஸ் ஆகி காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இடையில ஒரு சீன் வருது. அந்த சீன்ல ஒருத்தரை பாக்குறாரு பிரதீப். அவரு பிரதீப்புக்கு ஐடியா கொடுக்குறாரு, நான் இந்த மாதிரி ஃப்ராட் தனம் பண்ணி தான் வந்தேன், அதே மாதிரி நீ ஃப்ராட் தனம் பண்ணா உனக்கு வேலை கிடைச்சிரும், நல்லா செட்டில்மெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை பிரதீப் ரங்கநாதன் சார் உடனே ஃபாலோ பண்றாரு. இது அப்படியே பிரதீப் ரங்கநாதன் சார் ஃபாலோ பண்ணி அவருக்கு வேலையும் கிடைச்சிருது. ஒரு டைம்ல மிஸ்கின் இவரை பார்க்கும்போது மிஸ்கினுக்கே ஷாக் ஆயிருது. என்னடா நல்லா கார் வச்சு ஜாலியா சுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கின் இவரை ஃபாலோ பண்றாரு. இவரை ஃபாலோ பண்ணி இவர் ஒர்க் பண்ற கம்பெனிக்கு வந்துடுறாரு. நல்லா கார் வச்சிருக்க, நல்ல வேலையில இருக்க, உன்னால எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கின் இவர்கிட்ட கேக்குறாரு. அதுக்கு பிரதீப் ரங்கநாதன் சார் ஏதோ சொல்ல மிஸ்கின் சொல்றாங்க, நீ ஃப்ராட் தனம் பண்ணி தான் உள்ள வந்திருக்க, இப்போ உனக்கு நான் செகண்ட் சான்ஸ் தரேன், 48 பேப்பரை கிளியர் பண்ணணும், 100% அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கணும், இது எல்லாம் பண்ணி டிகிரி வாங்கினா நான் உன்னை விட்டுறேன், இல்லனா நீ ஃப்ராட் தனம் பண்ணி தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒர்க் பண்ற ஹெச்ஆர் நான் போட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் ஃப்ராட் தனம் பண்ணி உள்ள வரலாம்னு சொல்லி ஐடியா கொடுத்தாரு. அவர் போலீஸ்ட மாட்டுறாரு. ஒரு கட்டத்துல காலேஜ் போய் 48 அரியர் கிளியர் பண்ணி எப்படியாச்சும் டிகிரி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னோக்கத்துல போறாரு பிரதீப் ரங்கநாதன் சார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு, இவர் டிகிரி வாங்கினாரா இல்லையா, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற படத்தோட கதை. ஆனா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃப்ராட் தனம் பண்ணி ஒரு கம்பெனில வந்துடுறாரு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு தப்புன்னு ஒரு பக்கம் தெரியுது. 3 மாசம் காலேஜ் போய் 48 அரியர் பேப்பரை கிளியர் பண்ணி எப்படி சக்சஸ் ஆறாங்கிறத செகண்ட் ஹாஃப்ல சொல்லியிருப்பாங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் சார் ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. இவரோட ஆக்டிங் மிஸ்கினோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு படத்துல. அதுக்கு அடுத்ததா அனுபமா, இவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பிரதீப்போட ஃபாதரா நடிச்சிருக்காரு ஜார்ஜ் மரியம். இவர் இந்த படத்துல வேற லெவல்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வேற ஸ்கிரீன் பிளே, செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வேற ஸ்கிரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா டான் படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டான் படத்துல வர ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் உள்ள சீன் தான் இந்த படத்தையும் அப்படியே அச்சசலா வருது. காலேஜ் டைம்ல இவர் பண்ண தப்பு எல்லாமே சேர்ந்து இவருக்கு திருப்பி அடிக்குது. நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி இவர் கடைசியா உணர்றாரு. அதுல இருந்து இவர் எப்படி வெளியே வராரு அப்படிங்கறத செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வேற லெவல் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அதை விட வேற லெவல்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் கூஸ் பம்ப் சீன்ஸா வச்சிருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ப்ரீ இன்டர்வல் சீன்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ப்ரீ கிளைமேக்ஸ் சீன்லாம் படத்துல வேற லெவல் இருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப் விசில் மொமெண்ட் தான் ஃபுல்லா. கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் நல்லா ஜாலியா எங்கேஜிங்கா கொண்டு போனாங்க. அதை எமோஷனலாவும் முடிச்சிருந்தாங்க. ஒரு கேமியோ படத்துல வருது, அது கிளைமேக்ஸ்ல வருது. அந்த கேமியோ வேற லெவல் கேமியோ. அதை நான் ரிவீல் பண்ணல, நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்துல பொறுத்த வரைக்கும் அஸ்வத் மாரிமுத்து இவர் கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விஜய் சித்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸா வேற லெவல் பண்ணிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல அர்ஷாத் கான் இவர் குட்டி டிராகன்ங்கிற பேர்ல வேற லெவல் மார்க்ஸ் காமிச்சிருந்தாங்க. பிரதீப் ரங்கநாதன் இவர் காலேஜ்ல என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் இவர் திருப்பி செகண்ட் ஹாஃப்ல பண்ணுவாரு. இதெல்லாம் பிரதீப் ரங்கநாதன் பார்த்து நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிருக்கோமாங்கிறத உணர்றாரு. ஒரு பெரிய தப்பு பண்றாரு செகண்ட் ஹாஃப்ல. அது ப்ரீ கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்றாங்க. அது ரிவீல் பண்ணும்போது அவருக்கே தெரியுது பெரிய தப்பு, நம்மளால ஒரு ஃப்ரெண்ட் பாதிக்கப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை சரி செய்யறாரு. உட்பட்ட நிறைய சீன் எங்கேஜிங்கா இருந்துச்சு. நிறைய சீன் அப்படியே இப்போ உள்ளது அப்படியே கனெக்ட் ஆச்சு. இந்த படம் எக்ஸாக்டா ஃபேமிலி என்டர்டெய்னர் படமா அமைஞ்சிருக்கு. காலேஜுக்கு போற நிறைய பசங்க இந்த படத்தை பார்க்கணும். அவங்க எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். கிளாஸை பங்க் அடிச்சுட்டு நிறைய அரியர் பேப்பர் வச்சுட்டு ஜாலியா கெத்தா சுத்துறாங்க. அப்படி கெத்தா சுத்தினா காலேஜ்ல நல்லா ஜாலியா இருக்கலாம். ஆனா காலேஜை விட்டு வெளியே போகும்போது எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு ஃபெயிலியர் ஆகுங்கிறத அழகா எக்ஸாக்டா காமிச்சிருக்காங்க படத்துல ஹைலைட்டான சீன்ஸ் எதுனா சிகரெட் சீன்ஸ், இன்டர்வியூ சீன், இன்டர்வல் பிளாக் சீன், மலர் சீன், நியூ சீன், பர்த்டே சீன், கிளைமேக்ஸ் சீன், கேமியோ சீன் உட்பட்ட இந்த சீன்ஸ்லாம் படத்துல நல்லா ஹைலைட்டா இருந்துச்சு. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துல நல்லா வேற லெவல்ல அமைஞ்சிருக்கு. லவ் டுடேல விட இந்த
இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் சார் டபுள் மடங்கு ஆக்டிங்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. போன வருஷம் இந்த படங்கள் மகாராஜா, லப்பர் பந்து, இந்த வருஷம் இந்த படங்கள் குடும்பஸ்தன், மதகஜ ராஜா. இந்த வரிசையில இதை விட வேற லெவலில் டிராகன் படம் அமைஞ்சிருக்கு. என்னோட ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 5க்கு நான் 4.5 தருவேன். அந்த அளவுக்கு வேற லெவலில் வந்திருக்கு படம். கொடுத்த காசுக்கு ஒர்த்து. அந்த அளவுக்கு படம் வேற லெவலில் அமைஞ்சிருக்கு. படத்துல 4-5 சீன்ஸை காமிக்கிறாங்க. அந்த 4-5 சீன்ஸை காமிச்சாலும் அது நமக்கு ரியல் லைஃப்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது நமக்கு நல்லா ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு. நான் நல்லா ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். இந்த படத்தை கண்டிப்பா மறக்காம தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல தான் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு பியூர் தியேட்டருக்கு வைப் மூமெண்ட் கிடைக்கும். ஒரு நல்ல தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஃபேமிலி என்டர்டெய்னர் உட்பட நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பரா அமைஞ்சிருக்கு. படத்துல விஜய் சித்து, ஹர்ஷத் கான் இவங்க காமெடி வேற லெவலில் அமைஞ்சிருக்கு. எல்லாரும் இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்க போறீங்க, யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்திருக்கீங்க, யார் யாரெல்லாம் இந்த படம் பிடிச்சிருக்கு, உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.